ஹே அமிகோஸ், இந்த வீடியோவில் ஒரு அன்யூஷுவல் ஷாப்பிங் ஹால் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ரோட் சைடில் இது மாதிரி பாட்ரி ஷாப் நிறைய நம்ம பார்த்துருப்போம். பாட்ரியில் இவ்வளோ இனோவேஷன் இருக்கா, ப்ளஸ் மட் பாட்ஸில் குக் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்ற கிளாரிட்டியும் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ தெரிஞ்சுக்க வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரீசெண்டாக ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தான் ஒரு பாட்ரி ஷாப் ஒன்று பார்த்தேன் குட்டியாக. யூஸ்வலாக பெரிய மால்லையோ இல்லை ஒரு ஷோரூம்லேயோ வந்து எக்ஸ்பென்சிவான திங்கை பார்த்தா கூட கண்ணு அங்கே மேயாது. பட் இது மாதிரி வந்து ரோட் சைடில் போட்டிருக்க அந்த மாதிரி பாட்ரி ஷாப்போ இல்லை பிளாஸ்டிக் ஷாப்போ இல்லை ஏதோ ஒரு மூங்கில் சேர் ஷாப்போ அதெல்லாம் பார்த்தாவே வந்து கண்ணு ஆப்வியஸ்லி வந்து போகணுமே, ஏதாவது ஒன்று வாங்கணுமே அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்து அங்கே ஸ்டாப் பண்ணி ஏதாவது சும்மா மேய ஆரம்பிச்சிருவோம். அது எனக்கு மட்டும்தானே இல்லை எல்லா லேடிஸ்க்கும் அந்த மாதிரி தானே எனக்கு தெரியல. அப்படி ஒரு ஈகர்னஸ்ல தான் இந்த ஷாப்புக்கு வந்தேன். யூஸ்வலாக வந்து மண் சட்டி நான் பார்த்துருக்கேன், அண்ட் மண் கடாய் பார்த்துருக்கேன், விளக்கு, அப்புறம் இந்த மாதிரி ஊர்கா ஜாடி, இதெல்லாம் வந்து யூஸ்வலாக பார்க்குற விஷயம் தான். பட் அதில் வந்து எனக்கு ஒத்துக்கவே முடியாத ஒரு ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா, மண்ணில் வந்து வாட்டர் பாட்டில் இருந்ததுங்க. அது எப்படா அதை ஹேண்டில் பண்ண முடியும்? நல்ல ஹார்டாக இருக்கிற ஒரு தெர்மோஸ்டீல் வாட்டர் பாட்டிலே வந்து ஜஸ்ட் ட்ராப் அவுட் பண்ணானா போயிடுது. மண்ணில் செஞ்ச வாட்டர் பாட்டிலை எப்படா அதை ஹோல்ட் பண்ண முடியும், எப்படிடா அதை லைஃப் வரும் அப்படின்ற கொஸ்டின் தான் எனக்கு இருந்தது. மீன்வைல் நான் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு வந்து ஆக்சுவலி வந்து ஒரு கடாய் வந்து மோஸ்ட் வாண்டட் திங்காக இருந்தது. ஏன்னா வந்து என்னோட பாட்டி வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணி நான் பார்த்துருக்கேன். ஷீ இஸ் நோ மோர் நவ், இட்ஸ் பீன் ஆல்மோஸ்ட் 15 years. பட் இப்போ கூட என்னால் வந்து அவங்க பண்ணி கொடுத்த ஃபுட்டோட டேஸ்ட்டை வந்து ஃபீல் பண்ண முடியுது. அது அவங்களோட குக்கிங் ஸ்கில்னு சொல்லணுமா, இல்லை இந்த மாதிரி ஒரு அத்தன்டிக் ட்ரெடிஷ்னல் செட்டப்பில் அவங்க குக் பண்ணதுனால அந்த ஃபீல் எனக்கு இருக்குதா என்னன்னு தெரியல. ஸோ அதனாலேயே மோஸ்ட் வாண்டடாக மட் பாட்ஸ் வந்து வாங்கணும்ட்டு ஒரு அர்ஜ் எனக்கு இருந்தது. அங்கே ஆக்சுவலி நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. இன்ஃபேக்ட் மண்ணில் செஞ்ச கப்பெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் அப்போ தான் பார்த்தேன். இது பார்த்தோன்னே ஒரு எக்ஸ்பெரிமெண்டேஷனுக்கு வாங்கணும்ட்டு ஒரு ஆசை இருந்தது. பட் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம யூஸ் பண்ணதே இல்லைன்னொன்னே ஹீட் எப்படி பேலன்ஸாக இருக்கும், நம்ம கையில் உடனே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமா, ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குமா அப்படின்ற கன்ஃபியூஷன்லாம் இருந்தது. ஷாப் ஓனர் சொன்னாங்க, இல்லைம்மா அந்த அளவுக்கு வந்து ஹீட்டாலாம் இருக்காது, உன்னால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஏன்னா கிச்சனை பொறுத்தவரை ரேராக ஏதோ 1-2 வீட்டில் இந்த மாதிரி வெசல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்களே தவிர மோஸ்ட் ஆஃப் த வீடில் வந்து நம்மலாம் என்னமோ ஃபாரின் கல்ச்சர்லேயே பிறந்து வளர்ந்து அங்கேருந்து ஃப்ளைட்டில் ஏதோ தப்பி தவறி கீழே இங்கே வந்து விழுந்த மாதிரி இந்த ட்ரெடிஷன்லாம் மறந்து கிச்சன் வெசல்ஸை பார்த்தீங்கன்னா நான்ஸ்டிக் என்ன, டெஃப்லான் கோட்டிங் என்ன, செராமிக் என்ன, கேஸ்ட் அயர்ன் என்ன, இந்த மாதிரி தான் வெரைட்டிஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மட் வெசல்ஸ் பற்றின நாலேஜ் வந்து பொதுவாக நமக்கு இருக்காது. பட் நான் அது ஷாப்புக்கு வந்த அப்புறம் தான் நிறைய டீட்டெயில்ஸ் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி நான் கற்றுக்கிட்டேன். திங்கிஸ் இந்த மாதிரி மட் வெசல்ஸ் வச்சு குக் பண்ணும்போது இட் டேக்ஸ் டைம். ஒரு ஸ்லோ குக்கிங் ப்ராசஸாக தான் இருக்கும். நாம் இருக்கிற இந்த ஹைப்பர் ஆக்டிவ் ஸ்பீடான லைஃப் ஸ்டைலில் வந்து இதை வச்சு நான் சமைச்சு எப்போ நான் முடிச்சு வேலைக்கு போகிறது, ஸோ இன்ஸ்டண்ட்டாக என்னோட வேலை முடியணும் அப்படின்றதுக்காக நான்ஸ்டிக்கு ஸ்விட்ச் ஆகி நம்ம வந்து அன்ஹெல்தின்னு தெரிஞ்ச அந்த ஆப்ஷனை வந்து நம்ம லைஃப் ஸ்டைலில் வந்து இன்க்ளூட் பண்ணிட்டு இருக்கோம். இதே நீங்கள் மட் வெசல்ஸில் குக் பண்ணும்போது ஹீட் ஈவனாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸ்லோ குக்கிங் ப்ராசஸ்னால உள்ளே போடுற திங்ஸோட நியூட்ரிஷனல் வேல்யூ வந்து கம்மியாகாமல் நேச்சுரல் ஃப்ளேவர்ஸ் ரிட்டைன் ஆகிட்டே இருக்கும். எனக்கு இப்போ தான் புரியுது ஏன் இத்தனை வருஷம் தாண்டியும் என் பாட்டி செஞ்ச ரெசிபியோட டேஸ்ட் வந்து இன்னும் என் மைண்டில் நிற்கிதுன்னு. ஆல்சோ நம்ம பாட்டி தாத்தாலாம் எத்தனை வருஷத்துக்கு ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டேபிளாக வாழ்ந்தாங்க. இப்போ இயர்லி டெத்ஸ்ன்றது ஜஸ்ட் ஒரு காமனான விஷயம் ஆயிடுச்சு. இது எல்லாத்துக்குமே ரீசன் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபுட் அண்ட் லைஃப் ஸ்டைல்ன்றது நமக்கு தெரியும். வெளியே போய் ஜங்க் சாப்பிட்றதுனாலையோ இல்லை ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் சாப்பிட்றதுனாலையோ வந்து நம்மளோட ஹெல்த் வந்து ஸ்பாயில் ஆகிறது இல்லை. வீட்டில் தான் நான் செஞ்சு ஹெல்த்தியாக சாப்பிட்றேன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். பட் நம்ம கேஷுவலாக யூஸ் பண்ணுற யுட்டன்சிலே அன்ஹெல்தின்னு சொல்கிறப்போ வீட்டில் சமைச்சு யூஸே இல்லையே. ஸோ யோசிச்சுக்கோங்க, உங்கள் ஃபேமிலிக்கு எந்த வகையான ஹெல்தினஸ்ஸை நீங்கள் கொடுக்க போகிறீங்கன்ட்டு. அண்ட் ஃபைனலி வந்து நான் இந்த மாதிரி ஃபியூ திங்ஸ் வந்து ஷாப் பண்ணியிருந்தேன். அதில் நான் கண்டிப்பாக வந்து அந்த கப்பில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆனதுனால அந்த கப்பை நான் வாங்கிட்டேன். அண்டு நினைக்கிற அளவுக்கு ரொம்ப மோசமாக இல்லை, இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. அண்டு க்ளீனிங்குமே ரொம்ப ஈஸி ப்ராசஸ் தான். ரொம்ப ஹார்ஷான ஸ்க்ரப் எல்லாம் போட்டு க்ளீன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு ஜென்டில் வாஷ்லேயே வந்து பியூராக க்ளீன் ஆகிடுது. அண்டு சிப் பண்ணுற காஃபியோட எசன்ஸ் வந்து ஒரு ஏர்தினஸ் ஃபீலோடு வருது. அது நல்லா இருக்குது குடிக்கும் போது ஒரு ஃப்ரெஷ்னஸோட. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக நான் இதை தான் வாங்கணுன்ட்டு இருந்தேன். கடாய் வாங்கிட்டேன். ஆனால் ஹேண்டில் மட்டும் வந்து இந்த மாதிரி ஒரு அலுமினியம் மோல்டில் வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலி வந்து நிறைய மட் ஹேண்டிலும் இருந்தது. பட் அது வந்து சைஸ் சின்னதாக இருந்ததுனால நான் இது ப்ரிஃபர் பண்ணேன். ரொம்ப ஸ்ட்ராங்கான கடாயாகவே இருந்தது. அண்ட் இந்த பிளாக் கலர் எதனாலன்னு கேட்கும்போது ஹீட்டிங் ப்ராசஸ் அதிகமாக போனோன்னா இந்த கலர் வரும் அப்படின்னாங்க.
ஒரு எக்ஸ்பென்சிவான நான்ஸ்டிக் பேனோ இல்லை செராமிக் பேனோ வாங்கும்போது உள்ளே வந்து ஒரு நல்ல ஷைனி டெக்ஸ்சர் இருக்கும் சாஃப்டாக. அதே மாதிரி தான் இந்த பேன்லேயும் இருந்தது. ஸோ அதுவே எனக்கு மஸ்ட் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு லிட்டு போட்ட ஒரு பாட் வாங்கினேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து பால் உறைய வைக்கிறது. நிறைய படிச்சிருக்கேன். யூஸ்வலாக நார்மல் பாத்திரத்தில் வந்து தயிர் உறைய வைக்கிறதோட இந்த மாதிரி கிளே பாட்டில் பண்ணும்போது கிடைக்கிற தயிர் ஆர் யோகட் எதுவாக இருந்தாலும் வந்து அது திக்காகவும் இருக்கும், க்ரீமியாகவும் இருக்கும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அசிடிட்டி பேலன்ஸ்டான ஒரு கர்டோ யோகட்டோ உங்களுக்கு கிடைக்கிறது, நேச்சுரலாகவே கிடைக்கிறது வந்து எவ்வளோ பெரிய விஷயம். நான் இந்த மூணுத்தையுமே வந்து ஒரு 600 ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். இதுதான் ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ். ஆனால் இல்லை, இது ரோட் சைட் ஷாப்னால அவங்களுக்கு தோன்ற ப்ரைஸ் தான் வந்து போட்டிருப்பாங்க. எனிவே நம்ம மைண்ட் என்ன பண்ணுவோம், எக்ஸ்பென்சிவான மாலில் வந்து என்ன ப்ரைஸ் டேக்கில் போட்டிருக்கோ அதை வந்து கம்முன்னு வாய் மூடிட்டு வாங்கிப்போம். ஆனால் இந்த மாதிரி ரோட் ஷாப்பில் என்ன பண்ணுவோம், பார்கெயின் பண்ணி வாங்குவோம். இது ஒரு அல்பத்தனமான வேலை. ஒரு ஏசி என்விரான்மெண்ட்டில் லைட் செட்டப் இருக்கிற ஒரு ஷோரூமில் போய் ஒரு பொருள் வாங்கும்போது அவன் அந்த பொருளுக்கான காசு, கன்வீனியன்ஸ் ஃபீ, ஜிஎஸ்டி, பிளாட்ஃபார்ம் ஃபீன்னு என்னென்னமோ வந்து தீட்டி நம்மளை வந்து பில் பே பண்ண சொல்லுவான். நம்ம வாங்கின ப்ராடக்டோட எம்ஆர்பி ஒன்று இருக்கும், பட் டோட்டல் அமௌண்ட்டுன்னு ஒன்று கொடுப்பான் பாருங்க, அதுக்கும் அந்த எம்ஆர்பி ப்ராடக்ட்டுக்கும் சம்மந்தமே இருக்காது. என்னைக்காச்சும் அவன்கிட்ட ஏன்டா உன் கடையில் ஏசி ஓடுறதுக்கும் லைட் ஓடுறதுக்கும் நான் எதுக்குடா காசு கட்டணும்ன்ட்டு அவன்கிட்ட பார்கெயின் பண்ணியிருக்கோமா? இல்லை, சமத்தா அவன் கொடுக்குற பில் அமௌண்ட்டை நம்ம பே பண்ணிட்டு வருவோம். இதுவே ரோட் சைடோ பிளாட்ஃபார்ம் கடையிலையும் என்ன பண்ணுவோம், அங்கே தான் நம்ம கெத்த காமிச்சு அசிங்கமாக ஒரு 100 ரூபாய்க்கு கூட பார்கெயின் பண்ணுவோம். புரியலங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மறக்காம என் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப், அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு பிரஸ் த பெல் ஐகான் ஃபார் நோட்டிஃபிகேஷன். பை.